ஓம் சாந்தி. 5/8/2026. இன்றைய முரளியில் பாபா வரதானமும் சுலோகத்தையும் அழகா அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. மன்மன பவன் ஸ்ரீயின் மூலமாக மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வெட்டி சொருப ஆகுக. அந்த வெட்டி சொருப ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சாந்தி. மன்மன பவ இன்னும் விரிவான பட்டியல். மன்மன பவ என்பது மனதை பாபாவின் நினைவில் வைத்திருப்பது. இது வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயிற்சி செய்யலாம். நினைவின் அடிப்படை. நான் ஒரு அமைதியான ஆத்துமா. சிவபாபா என் உண்மையான தந்தை. நான் சிவபாபாவின் குழந்தை. 4 சிவபாபா என் ஆன்மீக ஆசிரியர். 5 சிவபாபா என் சத்குரு. 6 பாபா என்னை சேர்ந்தவர். 7 நான் பாபாவுக்கு சொந்தமானவன். 8 என் மனதை பாபாவுடன் இணைத்துக் கொள்வேன். 9 என் புத்தியை பாபாவின் நினைவில் நிலைநிறுத்துவேன். 10 ஒவ்வொரு செயலும் முன் பாபாவை நினைப்பேன். 11 செயலுக்கு பிறகும் பாபாவை நினைப்பேன். 12 இடையிலும் நினைவில் தொடர்பு வைத்திருப்பேன். 2 எண்ணங்களின் மன்மன பவ. 13 ஒவ்வொரு எண்ணத்தையும் சோதித்து பார்ப்பேன். 14 தேவையற்ற எண்ணங்களை நிறுத்துவேன். 15 எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவேன். 16 சுப எண்ணங்களை உருவாக்குவேன். 17 பிறரை பற்றி வீணான சிந்தனையை தவிர்ப்பேன். 18 கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைக்க மாட்டேன். 19 எதிர்கால கவலையில் மூழ்க மாட்டேன். 20 நிகழ்காலத்தில் இருப்பேன். 21 பாபா என்னுடன் இருக்கின்றார் என்ற நினைவில் இருப்பேன். 22 மனதை அமைதியின் நிலையை வைப்பேன். 23 மனதை தூய்மையாக வைத்திருப்பேன். 24 மனதில் நல்லாசிகளை உருவாக்குவேன். 25 ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை வைத்திருப்பேன். தேக உணர்வில் இருந்து ஆத்ம உணர்வுகள். 26 நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. 27 உடல் என கருவி. 28 நான் கருவியை பயன்படுத்தும் ஆத்மா. 29 மற்றவர்களின் உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்ப்பேன். 30 பெயர், உருவம், பதவி ஆகியவற்றை கடந்து பார்ப்பேன். 31 புகழ்ச்சி வந்தாலும் தேக உணர்வுக்கு வரமாட்டேன். 32 வந்தாலும் மனம் தளர மாட்டேன். 33 வெற்றி வந்தாலும் அகங்காரம் கொள்ள மாட்டேன். 34 தோல்வி வந்தாலும் மனசோர்வு அடைய மாட்டேன். 35 நான் பாபாவின் குழந்தை என்ற சுயமரியாதையில் இருப்பேன். 4 உரை மன்மன. 36 அனைவரையும் ஆத்மா சகோதரர்களாக பார்ப்பேன். 37 அனைவரிடமும் மரியாதையுடன் நடப்பேன். 38 பிறரின் குறைகளை பார்க்க மாட்டேன். 39 பிறரின் சிறப்புகளை பார்ப்பேன். 40 போராமையை விடுவேன். 41 போட்டி மன்மையை விடுவேன். 42 கோபத்தை மாற்றுவேன். 43 வெறுப்பை முடிப்பேன். 44 பழைய கணக்குகளை முடிப்பேன். 45 மன் சக்தியை வளர்ப்பேன். மன்னிக்க சக்தியை வளர்க்கணும்ல. 46 பிறரை மன்னிப்பேன். 47 என்னையும் மன்னிப்பேன். 48 யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன். 49 இனிமையான வார்த்தைகளை பேசுவேன். 50 மனதாலும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன். 5 பிரச்சனைகள் மன்மன பவ. 51 பிரச்சனை வந்தவுடன் முதலில் பாபாவை நினைப்பேன்.
52 பதட்டமல்லாமல் அமைதியாக இருப்பேன். பதட்டப்படாமல் அமைதியா இருப்பேன். 53 உடனடியாக எதுவுமே செய்ய மாட்டேன். 54 ஒரு நிமிடம் நின்று சிந்திப்பேன். 55 இந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்பேன். 56 பாபா என் துணை என்ற நம்பிக்கை இருப்பேன். 57 பயத்தை சக்தியாக மாற்றுவேன். 58 கவலையை நம்பிக்கையாக மாற்றுவேன். 59 குழப்பத்தை தெளிவாக மாற்றுவேன். 60 பலவீனத்தை சக்தியாக மாற்றுவேன். 61 பிரச்சனைகளை விட பாபாவை பெரியவராக பார்ப்பேன். 6 சேவையில் மன்மனபவ. 62 சேவை செய்வதற்கு முன் பாபாவை நினைப்பேன். 63 சேவை செய்யும்போது நான் கருவி என்ற உணர்வில் இருப்பேன். 64 சேவையில் வெற்றியை பாபாவிடம் ஒப்படைப்பேன். 65 புகழை விரும்ப மாட்டேன். 66 பாராட்டை எதிர்பார்க்க மாட்டேன். 67 சேவையில் ஒற்றுமையை வைத்திருப்பேன். 68 சகோதரர்களின் ஒத்துழைப்பை மதிப்பேன். 69 சேவையை சுமையாக நினைக்க மாட்டேன். 70 சேவையை பாபாவின் பரிசாக நினைப்பேன். 71 மனம், வார்த்தை, செயல் மூன்றிலும் சேவை செய்வேன். 72 என் அதுகளிலும் சேவை செய்வேன். 7 தினசரி வாழ்க்கையில் மன்மன பவ. 73 அமிர்த வேளையில் பாபாவை நினைப்பேன். 74 முரளி கேட்கும்போது முழு கவனத்துடன் இருப்பேன். 75 உணவு சாப்பிடும்போது நினைவில் இருப்பேன். 76 வீட்டு பணிகள் அவனை நினைவை பயிற்சி செய்வேன். 77 வேலை செய்யும் போது பாபாவை மறக்க மாட்டேன். 78 பயணம் செய்யும் போது நினைவில் இருப்பேன். 79 பேசும்போது நினைவில் வைத்திருப்பேன். 80 ஓய்வெடுக்கும் போதும் பாபாவை நினைப்பேன். 81 தூங்குவதற்கு முன் பாபாவை நினைப்பேன். 82 விழித்தவுடன் முதலில் பாபாவை நினைப்பேன். 8 மன்மன பாபாவின் உயர்ந்த நிலை. 83 நினைவு இயல்பாக்கி விடுதல். 84 பாபாவை நினைக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் நினைவு தொடர்தல். 85 ஒவ்வொரு செயலிலும் பாபாவின் துணையை அனுபவித்தல். 86 ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆன்மீக நிலையை பாதுகாத்தல். 87 மனம் எங்கு சென்றாலும் மீண்டும் பாபாவின் கொண்டு வருதல். 88 புத்தியை ஒருவரில் நிலைத்திருத்தல். 89 ஒரே தந்தை ஒரே ஆதாரம். 90 ஒரே நினைவு உயர்ந்த நிலை. 91 நினைவில் இருந்து சக்தியை பெறுதல். 92 சக்தியை பயன்படுத்தி சேவை செய்தல். 93 சேவையிலும் நினைவை இழக்காமல் இருத்தல். மன்மன பாபாவின் பொன்னான சூத்திரங்கள். மனம் சிவபாபாவிடம், புத்தி ஞானத்தில், இதயம் தூய்மையில், கரங்கள் சேவையில், வாழ்க்கை பாபாவின் நினைவில், ஒரு வரியில் எண்ணத்தில் சிவபாபா, பார்வையில் ஆத்துமா, வார்த்தையில் இனிமை, செயலில் சேவை. இதுவே மன்மன பாபாவின் வாழ்க்கை பயணம். பாபா சூப்பர். 93 வகையான பாபாவுடைய மகாவை. சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. 5/8/2026 இன்றைய முரளியில் பாபா வரதானமும் சுலோகத்திலையும் அழகா அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. மன்மன பவன் ஸ்ரீயின் மூலமாக மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வெட்டி சொருப ஆகுக. அந்த வெட்டி சொருப ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சாந்தி. மன்மன பவ இன்னும் விரிவான பட்டியல். மன்மன பவ என்பது மனதை பாபாவின் நினைவில் வைத்திருப்பது. இது வாழ்க்கையின் ஒவ்வொரு
சூழ்நிலையிலும் பயிற்சி செய்யலாம். நினைவின் அடிப்படை. நான் ஒரு அமைதியான ஆத்துமா. சிவபாபா என் உண்மையான தந்தை. நான் சிவபாபாவின் குழந்தை. 4 சிவபாபா என் ஆன்மீக ஆசிரியர். 5 சிவபாபா என் சத்குரு. 6 பாபா என்னை சேர்ந்தவர். 7 நான் பாபாவுக்கு சொந்தமானவன். 8 என் மனதை பாபாவுடன் இணைத்துக் கொள்வேன். 9 என் புத்தியை பாபாவின் நினைவில் நிலைநிறுத்துவேன். 10 ஒவ்வொரு செயலும் முன் பாபாவை நினைப்பேன். 11 செயலுக்கு பிறகும் பாபாவை நினைப்பேன். 12 இடையிலும் நினைவில் தொடர் வைத்திருப்பேன். 2 எண்ணங்களின் மன்மன பவ. 13 ஒவ்வொரு எண்ணத்தையும் சோதித்து பார்ப்பேன். 14 தேவையற்ற எண்ணங்களை நிறுத்துவேன். 15 எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவேன். 16 சுப எண்ணங்களை உருவாக்குவேன். 17 பிறரை பற்றி வீணான சிந்தனையை தவிர்ப்பேன். 18 கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைக்க